ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ராவாக கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 2/8/2025க்கும் 3/8/2025க்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கும் கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம 2ஆம் தேதிக்காக நம்ம வந்து பழைய நம்மளுடைய 4D ரிசல்ட்டையும் நம்ம டோட்டோ ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது புதன்கிழமை வந்த 4Dயும் டோட்டோவையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஸ்பெஷல் ட்ரா ஓடிச்சு. ஸோ ஸ்பெஷல் ட்ராங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரே ஃபார்மெட்லேருந்து 4 நம்பர்ஸ் எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே ஒரே ஃபார்மெட் தான்ப்பா. 22, 29ங்கிற ஃபார்மெட்லேருந்து எடுத்திருக்காங்க. மிச்சம் இதை சப்ஜெக்டில் எடுத்திருக்காங்க. அதாவது ஒத்தப்படை வச்சு எடுத்திருக்காங்க. கவனிங்க, ஒற்றைப்படை 3 7ங்கிறது ஒற்றைப்படை, 9 1ங்கிறதும் ஒற்றைப்படை, இங்கே 7ங்கிறது ஒற்றைப்படை, 0 சும்மா. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஸ்பெஷல் ட்ராக்காக வந்தது. அதுக்கு முந்தின ட்ரா புதன்கிழமை நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து 88115ம், நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸில் 8844ம், தேர்ட் ப்ரைஸில் 2176ம் கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் நண்பர். அதாவது இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு இதில் வந்து ஒரே ஒரு செட்டு கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8154 நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த தேர்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 21 வந்து ஸ்கொயர் பண்ணலாம். 21 ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே உள்ள ஃபார்மெட் படி நம்மளுக்கு அந்த 76 இருக்குல்ல, அந்த 76 வந்து நம்ம 21 வந்திருக்கு. ஸோ 2076, 2276, 2976. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 செட்டை கொண்டு வரலாம். அது போக நம்மளுக்கு இங்கே அந்த 21 இருக்குது பாருங்கள், அந்த 21 வச்சு 2119, 2137 இப்படி செட்டை உருவாக்கலாம். அப்படி உருவாக்கும் போது நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை செட்டு? 6 செட்டு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ராவுடைய G1 8154. அதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு வந்து 2076, 2276, 2976, 2119, 2137. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ராவுடைய கீ. இந்த ட்ராவுடைய சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 6 நம்பர்லேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. இதில் டபுள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2 டபுள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2276ம் 2119 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 4 சிங்கிள் 2 டபுளுங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இதுதான். ஸோ ரோலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு இது அதிகப்படியான நம்பராக இருக்குது, எனக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் நம்பர் இதுதான் நண்பா. நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறதையும் சொல்லிடுவோம். இது எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்டது தான். அதுபோக நம்ம அப்பப்போ வந்து ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு நம்பர்ஸுகள் எல்லாமே கிடச்சிடும். இந்த ஸ்பெஷல் ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட்டில் கொடுத்துருந்தோம், ரிசல்ட்டுக்குள்ளே இருந்து பெய்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து தான் இதில் அதிகப்படியான பெய்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த 4Dயை பொறுத்த வரைக்கும் சரி, டோட்டோவை பொறுத்த வரைக்கும் சரி, என்ன தான் நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில விளையாட்டோடைய அனுபவம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்கை எட்ட முடியும். ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துட்டோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்குறோம்.
இன்றைக்கி சனிக்கிழமை அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ராவுக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.